தந்தை மகன் தூய ஆவின் பேராலே ஆமென். தெய்வ மாதாவின் மன்றாட்டு மாலை ஒரு சிறிய தொகுப்பு. தெய்வ மாதாவின் மன்றாட்டு மாலை என்பது மரிய அன்னையின் ஜபிக்கப்படும் ஜபம் அல்லது ஒரு நூல் ஜபமாகும். இந்த தெய்வ மாதா என்று அழைக்கப்படும் பக்தி ஜபமாக மேற்கொள்ளப்படுகிறது. மாதாவிடம் மன்றாடுவோம், மாதாவிடம் செல்வோம் என்று குறிக்கிறது. மேலும் தகவல்கள். மன்றாட்டு மாலை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் புனித மரி அன்னைக்கு செய்யும் பக்தி வெளிப்பாட்டாய் குறிக்கிறது. இந்த மன்றாட்டு மாலையில் பல ஜபங்கள் உள்ளன. அவற்றில் சில: ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொருள்: தெய்வ மாதாவை புனித மாதாவாய் இயேசுவின் தாய் என்பதை குறிக்கிறது. அவர் கடவுளின் தாயாக கருதப்படுவதால் தெய்வ மாதா என்று அழைக்கப்படுகிறார். மெய்யப்பதும். இந்த மன்றாட்டு மாலை தனிப்பட்ட ஜபத்திற்கும் குழு ஜபத்திற்கும் பயன்படுத்தப்படும். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய்மையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மகிமையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திவ்யமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மோட்சத்தின் ராணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடிய காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிகருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கஷ்டப்படுபவர்களுக்கு தேற்றருளுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த லில்லியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மகிமையின் ராணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மோட்சத்தின் ராணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மோட்சத்தின் வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடிய காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோக மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோகத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோகத்தின் வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நன்மை கிருபை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பாவிகளை நேசிக்கிற தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடிய காலத்தின் விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடிய காலத்தின் ராணியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுடைய தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவை பெற்றெடுத்த பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னி கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய்மை இருகின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். என்றும் எங்களை காக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எப்பொழுது எங்களோடு இருக்கிற தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பிள்ளைகளை ரட்சிக்கிறவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பிள்ளைகளை காக்குகிறவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உன் மறைவிடத்துக்குள் வைத்து ரட்சிப்பவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஞானத்தை கொடுப்பவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவை வளர்த்தது போல எங்களை காக்குகிறவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை சதா காலம் நீர் காத்து ரட்சிப்பவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த தெய்வமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய்மையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோக ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தாயாக விளங்க பருவவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உன்னை நாடி தேடி வருகிற ஒருவரையும் கைவிடாமல் காக்குகிறவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இப்பொழுது எப்பொழுது எங்களை நீர் காத்து சுமப்பவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்நாள் வரலும் அந்நாள் வரலிருந்து எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி கொண்டிருப்பவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இதோ என் மகனுடைய சொல்படி கேளுங்கள் என்று சொல்கிறவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அம்மா, எப்பொழுதும் உன்னை தாயாக நினைத்து உன்னை நாடி தேடி வரும் பக்தர்களை ஒருவரையும் கைவிடாமல் காத்து ரட்சிப்பவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கஷ்டப்பட்டு கண்ணீரோடு சுமந்து பாரத்தை சுமந்து வருபவர்களுக்கு தன் மகனைப் போல அவர்களை
இளைப்பாறுதலை கொடுத்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதோ இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை நீ நிறைவேற்றுகிற தாயாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் புகழும் ஆட்சியும் உண்டாகுவதற்காக ஸ்தோத்திரம் அம்மா. பரிசுத்த தெய்வ மாதாவே, இதோ இந்த ஜெபத்தை நீர் பரிசுத்தமான உன் கரங்களில் ஏந்தி உன் மகனுடைய வார்த்தையின்படியே சொல்லுங்கள் என்று நீர் சொன்னது போல அம்மா, இதோ இந்த வேளையில் என்னுடைய ஜெபத்தை கேட்கிற நீர் அந்த வார்த்தையை நீர் கர்த்தரிடத்தில் சொல்லி அந்த வேளைகளில் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களை நீர் கொடுத்து அருள் புரிவதற்காக ஸ்தோத்திரம் தாயே. பரிசுத்த மாதாவே, இதோ உமக்கு மகிமையும் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமேன்.